ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் எல்லாரும் அவரை நோக்கி பார்த்தவர்களாக, அவரோடு பேசுகிறவர்களாக, ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருவீராக. இந்த 9வது நாளில் தேவனுடைய பிரசன்னத்தின் கரம் நம்மளோடு வந்து அமரட்டும், நம்மளோடு வந்து பேசட்டும், நம்மளோடு வந்து உறவாடட்டும், நம்மளோட இருக்கட்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவன் எங்களை நன்மையான பாதையில் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறாரு. எங்களை அவர் மறக்காமல் நடத்தி கொண்டு இருக்கிறாரு. எங்களை இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து, எங்களை பாதுகாத்து, எங்களை கண்ணின் மணி போல அவர் பாதுகாத்து வந்திருக்கிற நல்ல தயவு எண்ணி நினைத்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்கலாம். எஸ் எஸ் எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தேவன் கட்டளையிடுகிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறாரு. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல மிகப்பெரியதான ஒரு மறுரூபத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறாரு. நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு மகிமையை தேவன் கட்டளையிடுகிறாரு. நீங்கள் எந்தெந்த காரியத்திலலாம் ஒரு சோர்ந்து போன நிலைமைக்குள்ளார காணப்படும் போது தேவன் அதிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து நடத்த வல்லவராக இருக்கிறாரு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி பார்த்தவர்களாக, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அப்பாவை அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, எங்கள் நம்பிக்கை, மாறாத எங்கள் நேசரே. அப்படியே எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த பல்லவி அப்படியே நாம் பாட போகிறோம். நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, தூதித்து தூதித்து நான் பாடுவேன், தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மை அல்லோ உலகத்தில் ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். எஸ் டாடி, தூதித்து தூதித்து தூயவர் தூதித்து தூயவர் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத
நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. கூறலோ கேக்குதையா, உள்ளமெல்லாம் அன்பாய் துள்ளுதையா. குரலோ கேக்குதையா, உள்ளமெல்லாம் அன்பாய் துள்ளுதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் இன்றையே மாறிடாத இயேசையா உம்மையல்லோ கொண்டே உலகத்தில், வெற்றி கொண்டே உம்மையல்லோ உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில். வெற்றி கொண்டே. உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில். எத்தனை பேர் சொல்ல முடியும்? வெற்றி கொண்டே உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில். வெற்றி கொண்டே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவை பார்த்து நீங்க சொல்ல முடியும்? உம்மை எல்லோ பற்றி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் பற்றி கொண்டிருக்கிறேன். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னோடு நீர் இருக்க என் படகு மூழ்கிடுமோ? என்னோடு நீ இருக்க என் படகு. மூழ்கிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு தேவன் ஒரு பெரிய அற்புதத்தின் நாளாக, ஒரு பெரிய ஆச்சரியத்தின் நாளாக, ஒரு பெரிய விடுதலையின் நாளாக நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. நேற்றைக்கு கூட நம்ம பார்த்தோம், தேவன் நம்மளை பிரமிக்கத்தக்க விதமாய் உருவாக்கி இருக்கிறாரு. நம்மை தேவன் ஒரு சாதாரணமானவளாக உருவாக்கவில்லை. தேவன் நம்மளை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தோடு, ஒரு பெரியதான நோக்கத்தோடு, ஒரு பெரிதான காரியத்தோடு, எஸ் 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 விடுதலையோடு 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 எல்லாரும் 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 அப்படியே ஹalleluya, 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 ஹalleluya. ஜெப சத்தம் எழும்பட்டும், துதியின் சத்தம் எழும்பட்டும். ஓ டாடி, ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. எங்களோடு நீர் இடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வருவதாக. எங்களோடு நீர் பேசுவீராக. எங்களுடைய ஆராதனையை அப்பா உம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் ஏற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனையை உமக்கு எங்களையே நாங்கள் உமக்கு நேராக படைக்கிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக, நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக, நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இரட்சகரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம்.
எங்கள் கண்மலையே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், எங்கள் காப்பகமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எஸ் டாடி, எஸ் டாடி, உள்ளத்தின் ஆழத்தை எஸ் டாடி. ஹalleluya. ஆஹா தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வழி நடத்துதல், தேவனுடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்துவதாக, ஒவ்வொருவர் கூட வழி நடத்துவதாக, ஒவ்வொருவர் கூட வழி நடத்துவதாக, உங்கள் ஒவ்வொருவர் கூட வழி நடத்துவதாக. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. ஆமென் ஆமென் ஆமென். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். நீர் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வீராக. ஓ வல்ல செயல் நினைத்து நினைத்து உள்ளமே உதையா. ஓ வல்ல செயல் நினைத்து நினைத்து உள்ளமே போதையா. வல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்பாவை பார்த்து, அப்பா இந்த 9வது நாள்ல எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம், ஆமென். எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம், எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம். ஆமென். எங்களோடு நீர் கூட இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களோடு நீர் கூட இருக்கிறீர் அப்பா, எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா விதமான நேரத்திலையும் எல்லாரும் கைவிட்டாலும் எங்களை கைவிடாத நேசர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் செலுத்துகிறோம் செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்தினாலே எங்கள் ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்வீராக. ஆமென். தாழ்த்து விரும்பிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவை. ஆமென் ஆமென் ஆமென். நாம் எல்லாம் அப்படியே இருக்கிற இடத்துல ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு புதிய பாடல் என்ன அப்படின்னா, என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அவர் நமக்கு கண்மலையாக இருக்கிறார், நமக்கு கோட்டையாக இருக்கிறார், நமக்கு கேடகமாக இருக்கிறார், நமக்கு அனுகூல துணையுமாக இருக்கிறார். ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நமக்கு கண்மலையாக இருக்கிறார், நமக்கு கோட்டையாக இருக்கிறார், நமக்கு துருகமாக இருக்கிறார். அந்த பாடலை நாம் ஒன்று சேர கரங்களை தட்டி அப்பாவை நோக்கி பார்த்தவர்களாக நல்ல கரங்களை தட்டி என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை, என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை. அட உமக்கு நிகர் உலகத்திலே யாரும் இல்லையே, அட உமக்கு நிகர் உலகத்திலே யாரும் இல்லையே. என் உயிரே 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 இயேசுவே, என் உயிரே 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 இயேசுவே, என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை. ஓ எல்லா கரங்களை தட்டி புயலின் நேரத்தில் காப்பகமா நீரே, கைவிடப்பட்ட என்னை கரம் பிடித்தீரே. புயலின் நேரத்தில் காப்பகமா நீரே, கைவிடப்பட்ட என்னை காட்டீரே. அட உமக்கு நிகர் உலகத்தில யாரும் இல்லையே, அட உமக்கு நிகர் உலகத்தில யாரும் இல்லையே. என் உயிரே 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 இயேசுவே, என் உயிரே 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 இயேசுவே, என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை, என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை. தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீரே, கண்ணீரின் நேரத்தில் கருத்தாய் காத்தீரே. தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீரே, கண்ணீரின் நேரத்தில் கருத்தாய் காத்தீரே. அட உமக்கு நிகர் உலகத்தில யாரும் இல்லையே, அட உமக்கு நிகர் உலகத்தில யாரும் இல்லையே. என் உயிரே 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 இயேசுவே, என் உயிரே 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 இயேசுவே, என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே என் கண்மலையே, என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே
கைவிடப்பட்ட என்னையும் தூக்கி எடுத்தீரே. அட உமக்கு நிகர் உலகத்திலே யாரும் இல்லை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அட உமக்கு நிகர் உலகத்திலே யாரும் இல்லையே. என் உயிரே 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 இயேசுவே, என் உயிரே 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 இயேசுவே, என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை, என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை. புயலின் நேரத்தில் காப்பகமா நீரே, கைவிடப்பட்ட என்னை கரம் பிடித்தீரே. சொல்லுவோம். புயலின் நேரத்தில் காப்பகமா நீரே, கைவிடப்பட்ட எங்கள் கைத்தாய் காத்தீரே. அட உமக்கு நிகர் உலகத்திலே யாரும் இல்லையே. அட உமக்கு நிகர் உலகத்திலே யாரும் இல்லையே. என் உயிரே 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 இயேசுவே, என் உயிரே 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 இயேசுவே, என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை, என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை, என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி பார்த்தவர்களாக? ஆமென், ஆமென். அவரின் கண்மலையாக இருக்கிறார். கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுக்குள்ளாராக நாம் இருக்கும் பொழுது எல்லா விதமான சூழ்நிலை மத்தியில் அவர் நம்மளை தூக்கி சுமக்கிற தெய்வனாக இருக்கிறார். ஆமென். நான் கூட ஒரு வார்த்தையில் எழுதியிருந்தேன். பாடல் எழுதும் பொழுது நான் இப்படி எழுதியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஜி மைனர். ஆமென். ஓ, விசுவாச வாழ்க்கையில் தள்ளாடும் போது தாங்கி பிடிப்பவரே, புயல் வந்த போதும் நங்கூரமாக எனக்காக வருபவரே. விசுவாச வாழ்க்கையில தடுமாறும் போது தாங்கி பிடிக்கிறவர், புயல் வந்த போதும் நங்கூரமாக எனக்காக வருகிறவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்கள் சூழ்நிலை மத்தியில் இன்றைக்கு கடந்து வர விரும்புகிறார். உங்கள் பிரச்சனை மத்தியில் உங்களோடு அவர் கடந்து வர விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாச வாழ்க்கையில் தள்ளாடும் போது தாங்கி பிடிப்பவரே, புயல் வந்த போதும் நங்கூரமாக எனக்காக வருபவரே. எனக்காக வருகிறவர். நீர் என்னோடு இருக்கும் ஒவ்வொரு நாளும் தோல்வி எனக்கில்லையே. நீர் என்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் குறைவே எனக்கில்லையே. அப்பா நம்மளோடு கூட இருக்கிறப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இல்லை. அப்பா நம்ம கூட இருக்கிறப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் குறைவு என்பதே இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எஸ்
நீர் எங்களோடு பேசுங்கப்பா, நீர் எங்களோடு இடைபடுங்க ஆண்டவரே. ஜெபத்தில் வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறோம், எத்தனை பேர் ஆன்லைன் வாயிலாக பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அப்பாவை இந்த ஜெபத்துக்காக ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, தனிப்பட்ட சூழ்நிலைக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய வேலைக்காக, உங்களுடைய வருமானத்திற்காக, நல்ல தொழிலுக்காக, நிறைய பேர் வியாதியஸ்தருக்காக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க, என்ன ஒரு வியாதியோடு, என்ன ஒரு தரித்திரத்தோடு, என்ன ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணையாளியை ரட்சிக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த காரியத்திலெல்லாம் ஒருவேளை சோர்ந்து காணப்பட்டிருந்தாலும், எந்தெந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் தடுமாறி போய் காணப்பட்டிருந்தாலும், தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாராக. தேவன் ஒரு பெரியதான ஒரு ஆளுகைக்குள்ளாராக உங்களை நடத்துவாராக. எஸ் 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 அப்படியே செய்ய போறார், அப்படியே செய்ய போறார், அப்படியே செய்ய போறாரு. நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆக கடவுது, நீ நம்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. நீங்கள் என்னென்ன காரியத்திலலாம் அப்படியே வந்திருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்ய போகிறாரு. அது எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்ய போகிறாரு. அது எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்ய போகிறாரு. நம்புகிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக உற்சாகமாக உற்சாகமாக, எஸ் டாடி, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். புயலின் நேரத்தில் காப்பகமானீரே, புயலின் நேரத்தில் காப்பகமானீரே, கைவிடப்பட்ட என்னை கரம் பிடித்தீரே, கைவிடப்பட்ட என்னை கரம் பிடித்தீரே. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அட உமக்கு நிகர் உலகத்திலே யாரும் இல்லையே, அட உமக்கு நிகர் உலகத்திலே யாரும் இல்லையே. என் உயிரே 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 இயேசுவே, என் உயிரே 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 இயேசுவே, என் உயிரான இயேசு. உமக்கு நிகரான ஒரு அன்பு காட்டுவதற்கு தெய்வம் யாருமே இல்லை. எங்களை போஷித்து வழி நடத்துவதற்கு, எங்களை பாதுகாத்து வழி நடத்துவதற்கு, எங்களை இம்மட்டுமா எங்களை கரை சேர்த்து நடத்துவதற்கு உங்களோட வேற யாருமே இல்லைப்பா. உடைய பிரசனத்திற்காரம் எங்களோடு இருக்கட்டும். நீர் பேசுவீராக. நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்காக காத்து இருக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுங்க. தாழ்த்தி வெறுமையாக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை, பெரிய அதிசயத்தை இந்த ஜெப நாட்களில், இந்த உபவாசத்தின் நாட்களில் தேவன் நமக்கு செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரில, ஆனால் நிறைய பேருடைய சாட்சிகள் நம்ம போட போகிறோம், வெளியிட போகிறோம். அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது தேவன் அற்புதமாகவே வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆச்சரியமாக நிறைய பேர் சொல்றாங்க, தேவன் என் கூட பேசினாரு, தேவன் என்னை அடுத்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறாரு. நிறைய பேர் சொல்லிருக்காங்க, என்னுடைய பொருளாதாரத்தில் தேவன் அடுத்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் என்னால் அல்ல, என்னுடைய தாளந்து திறமையினால் அல்ல, நீங்கள் தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசம், நீங்கள் தேவனோடு நடக்கிறதான ஜெப நேரங்கள், தேவனுக்காக நீங்கள் காட்டுகிறதான உபவாசத்தில் காட்டுகிறதான ஒரு பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாக தேவன் இன்றைக்கு உங்களுக்கு நிறைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். தொடர்ந்து ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், உங்களுடைய எந்த விதமான காரியமாக இருந்தாலும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம்.
எப்பொழுதுமே உங்களுக்கு பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஸோ உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த ஜெபத்தை ஊக்கப்படுத்துங்க. ஜெபத்தில் தங்கி இருக்கிறத ஊக்கப்படுத்துங்க. ஸோ அது மற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அது ஒரு பிரோஜனமாக இருக்கும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். நம்மளுடைய இன்றைக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களை பலப்படுத்தலாம், உங்களை திடப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் இந்த படவில் ஏறினார். அப்போது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனாவது நாள்? 9வது நாள். இன்னைக்கு எத்தனாவது நாள்? 9வது நாளில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? கடந்து வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கலக்கமாவே சொல்றீங்க. என்ன இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, 9 நாளாயிட்டு இன்னைக்கு ஒண்ணுமே காணல அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு பிரத்யட்சமாக வந்திருக்கு. என்ன அப்படின்னா, திடன் கொள்ளுங்கள், நான் தான் வந்திருக்கிறேன், கண்டிப்பாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா பயப்படாதீங்க, உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ இதை ஏன் ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்ல வேண்டும்? இதை ஏன் சீஷர்களிடத்தில் தேவன் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, 46வது வசனத்தில், அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். நீங்கள் அந்த வேதாகமத்தில் 45வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு விளங்கும். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி அக்கறையில் பெத்சாய்தாவிற்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் போயிட்டு சீஷர்களை நீங்கள் முன்னாடி போங்கப்பா, நான் பின்னாடி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சீஷர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சரி ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம என்ன செய்வோம், போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். இப்போ அவரும் ஜனங்களெல்லாம் அனுப்பிவிட்டு தனிமையில் என்ன செய்கிறாரு, செபிக்கிறார். தனிமையில் என்ன செய்கிறாரு, அவர் தேவனோடு உறவாடுவதற்காக மலையின் மீது ஏறி போகிறார். இப்போ என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, மலையின் மீது ஏறி போய் அவர் செபித்து கொண்டு இருக்கிறார். சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். ஏன் இந்த காரியத்தை நான் இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் அப்படின்னா, அவர் கரையில் இருக்கிறாரு, ஆனால் அவரோடு இருக்க வேண்டிய சீஷர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா கடலில் இருக்கிறாங்க. அவரோடு இருக்க வேண்டிய சீஷர்கள் எங்கே இருக்கிறாங்க சொல்லுங்க? கடல்ல இருக்காங்க. கடல்ல இருக்கிறாங்க.
என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு நான் அதை பார்க்கும்போது வெவ்வேறு கோணத்தில் நிறைய காரியங்கள். இதற்கு முன்பாக தான் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு அதிகாரத்துக்கு முன்பாக என்ன சம்பவம் அப்படின்னா, அந்த இடத்துல இதே சூழ்நிலை, சீஷர்கள் படகுல போகிறாங்க. சீஷர்களை படகுல போகும்போது காற்று அடிக்கிறது, ஒரு பக்கம் புயலுடைய சீற்றம், அதனால காற்று அப்படியே கடுமையாக அடிக்கிறது. அப்போ அவங்க படகுல போகும்பொழுது கடல் அலைகள் கொந்தளிக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அந்த படகுல நிம்மதியா தூங்குறார். ஆனா இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது அட்லீஸ்ட் அவர் படகுல அங்கேயாவது தூங்கினாரு. இங்க என்ன செய்யல? படகுலையே இல்லை. அங்க படகுலையாவது இருந்தாரு. இந்த படகுல என்ன செய்யல? ஏசி இல்லை. இப்போ ஆண்டவர் சீஷர்களை பிரித்தெடுக்கும் பொழுது அந்த வசனம் அழகான வசனம். அவர்களை பிரித்தெடுத்து அவர்கள் தம்மோடு இருக்கவும், அப்புறம்தான் பிரசங்கம், மற்ற ஊழியம், மற்ற காரியங்கள்லாம். 12 பேரையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர்கள் தம்மோடு இருக்கவும். ஆனா இவங்க யாரோட இல்லை? இப்ப இயேசுவோடு இல்லை. இயேசு கரையில, அவர்கள் கடல் இல்லை. இப்போ அந்த அதிகாரத்தை பார்க்கும்போது அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். ஏன்னா அவரோடு கூட இருக்க வேண்டியவங்களாம் எங்கே போயிட்டாங்க? கடலில் போயிட்டாங்க. இப்போ சம்பவம் என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல பார்க்கும்போது அவர் காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதினால் வருத்தப்படுகிறது அவர் கண்டு. இப்போ சம்பவம் என்னன்னா, 2 அதிகாரத்துக்கு முன்னாடி நடந்தது போலவே இங்கேயும் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னா, இவர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கடலில் அவரை தனிமையாக விட்டுவிட்டு இவர்கள் அக்கறைக்கு போவதற்காக கடந்து போகிறார்கள். அவர்கள் கடந்து போகிற அந்த சூழ்நிலைக்கு முன்பதாகவே என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே ஒரு காற்று பயங்கரமாக அடிக்கிறது. புயல் எழும்பி விட்டது. கடலில் உள்ள அலைகள் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா பொங்குகிறது. இப்பொழுது இவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்படின்னா 2 அதிகாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்படுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழும்பி நின்று காற்றையும் கடலையும் என்ன செய்கிறாரு? அதற்றாரு. அப்போ சொல்கிற, அற்ப விசுவாசிகளே நீங்கள் ஏன்பா கவலைப்படுறீங்க? நீங்கள் ஏன்பா கலங்குறீங்க? இப்போ இந்த சூழ்நிலையில் இதை ஆண்டவரோடு இருந்து அறிந்து கொண்டவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை ஆண்டவர் கூட இல்லை, அவரை விட்டுட்டு வந்துட்டோம், இப்போ நம்ம மட்டும்தான் போகிறோம். ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம்? ஆண்டவரை நோக்கி பார்த்திருக்கலாம். ஆண்டவரை நோக்கி என்ன செஞ்சிருக்கலாம்? பார்த்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிருக்கலாம்? விண்ணப்பத்தை செலுத்திக்கலாம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் மாட்டிக்கிட்டோம், இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளாராக நாங்கள் சிக்கிக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கலாம்? அவர்கள் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிருக்கலாம்? விண்ணப்பம் பண்ணியிருக்கலாம். சரி, அடுத்ததான் என்ன நடந்துச்சு? அவர் எழும்பி காற்றையும் கடலையும் என்ன செய்யறாரு? அதற்றார். இப்போ அதை பார்த்த சீஷர்களாவது இயேசுவின் நாமத்தினால நான் என்ன செய்கிறேன்? காற்றை கடலை என்ன செய்கிறேன்? அதட்டுறேன். நான் பிரச்சனையை பார்த்து பேசுகிறேன், போராட்டத்தை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு முடிவு எடுத்திருக்கலாம், பேசியிருக்கலாம். பட் ஆண்டவரையும் நோக்கி பார்க்கல. ஆண்டவர் தனக்கு கற்றுக் கொடுத்ததான அங்கதான் சொல்ற, அற்ப விசுவாசிகளே ஏண்டா அப்படின்ற. இவங்க அற்ப விசுவாசிகளாக இல்லை, என்ன விசுவாசிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா, என்ன மாதிரியான சீஷர்களாக இருக்கிறாங்கன்னா, காற்று
அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்படுகிறதே அவர் கண்டு. பிரச்சனையா இருக்கு, போராட்டமா இருக்கு. மூன்றாவது ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. என்ன விஷயத்தை அப்படின்னா சுயத்தை கையில் எடுக்கிறாங்க. தன்னுடைய திறமையை கையில் எடுக்கிறாங்க. தம்முடைய ஞானத்தை கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த படகுல வந்துட்டு ஏறக்குறைய வந்துட்டு நிறைய பேர் மீன் பிடிக்கிறவர்கள், திறமைசாலிகள், அறிவு சார்ந்தவர்கள். பாருங்க, அதில் பேதுரு வச்சுக்கலாமே. பேதுரு என்ன செய்கிறவன்? மீன் பிடிக்கிறவன். அவனுக்கு எல்லாமே தெரியும். நிறையா படகுல போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, பிரச்சனைகள், காற்று, இந்த மாதிரிலாம் சூழ்நிலைக்கு தப்ப மாறும் பொழுது அவன் அதை எதிர்கொள்றதுக்கு என்ன செய்வான்? ஆண்டவர் அறியாததுக்கு முன்பாக என்ன செஞ்சிருப்பான்? ஆண்டவர் அவனை அழைக்கிறதுக்கு முன்பாக என்ன செஞ்சிருப்பான்? எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே என்ன தெரிஞ்சிருக்கும்னா, தன்னுடைய சுயல் பலத்தினால என்ன செஞ்சிருப்பான்? சுயபலத்தினால அந்த காரியத்தை என்ன செய்யலாம்? பாயை பாயினா இந்த பாயை போட்டு படுக்கிறது இல்லை. அங்கே கப்பலில் அது படகுல இருக்கிறதான அந்த பாயை விரிச்சா அது நம்மளை அக்கறை கொண்டு போகுமா? வேற இப்படி செயல்படுத்தினா அது என்ன செஞ்சிருக்கலாம்? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நிறைவேற்றுமா அப்படின்ட்டு சுயத்தினால முடிவு எடுக்க. இப்போ என்ன அவங்க சுயத்தினால முடிவு எடுக்கிறாங்கன்னா, அவர்கள் தண்டு வலிக்கிறதுல என்னன்னா, தங்கள் சுய பலத்தினால அவர்கள் செய்கிற ஒரு காரியம் தண்டு வலிக்கிறது இல்லை. அப்படின்னா இட்ஸ் மீன் தங்கள் சுய பலத்தினால துடுப்பு போடுகிறார்கள். அந்த துடுப்புன்னு சொன்ன என்னன்னா, அந்த அந்த படகு முன்னே செல்வதற்கு வந்துட்டு அந்த துடுப்பை எடுத்து என்ன செய்வாங்க? போடுவாங்க. அப்பதான் படகு முன்னோக்கி போகுமா. இப்போ என்ன செய்யறாங்க? துடுப்பு எடுத்து பயன்படுத்துறாங்க. துடுப்பு எடுத்து என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறாங்க. நீ துடுப்பை பயன்படுத்தினாலும் சரி, ஆண்டவர் ஒரு தடையை உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படின்னா நம்ம ஆண்டவரை பார்க்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஒரு ஆமீன் சொல்றீங்க? ஆமென். இப்போ சுயபலத்தை நம்பி 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 தண்டு வலிக்கிறதுல வருத்தப்படுகிறார்கள். வருத்தம்னா ரொம்ப கஷ்டம். வாயால செய்ய வேண்டிய வேலையை எதால செஞ்சுட்டு இருக்காங்க? கையால செஞ்சுட்டு இருக்காங்க. சிம்பிளா முடிக்க வேண்டிய வேலையை ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க வேண்டிய வேலையை வீண் பிரயாசமாக நிறைய பேர் உங்களுடைய பலத்தினால சுயத்தினால செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆமென். 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 பேச வேண்டிய இடத்துல செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். செயல்படுற இடத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? பேசிட்டு இருக்கோம். சொல்லுவாங்க என்னது? வாயாலே என்னதான்? வாயால வடை சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? செயல்படுத்த வேண்டிய இடத்துல என்ன செய்யல? பேச்சு மட்டும்தான். பேச்சு மட்டும்தான். பேச வேண்டிய இடத்துல என்னது? செயல். இதை கொஞ்சம் இப்படி மாத்திக்கலாமே. என்ன அப்படின்னா, தேவனோடு பேச வேண்டிய நேரத்தில் யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம்? மனுஷங்களோட பேசிட்டு. அது ஒரு ஆக்டிவ் செயல். தேவனுக்காக செய்ய வேண்டிய நேரத்தில் எங்க போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்? உலகத்துக்கு வேலை. உலகத்தில் நம்மளால எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் செய்வோம்ண்ணே. இதை செய்யாதனா அப்படி செய்வோம், அப்படின்னா இப்படி செய்வோம்ண்ணே. அப்போ இவர்கள் தண்டு வலிக்கிறதுல என்ன செய்யறாங்க? கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. இப்ப சம்பவம் என்னன்னா, அவர் கண்டு, இப்போ என்ன செய்யறாங்க? கண்டு. அப்போ கூட அவங்க சொல்லல. அப்போ கூட அவங்க சொல்லல. அவதான் பார்க்கறாங்க. இப்போ ஆமா, அப்போ கூட என்ன நடக்கல அப்படின்னா, அவங்க நோக்கி பார்க்கல. யார் நோக்கி பார்க்கறா? ஆண்டவர் பார்க்கற. ஆண்டவர் நோக்கி பார்க்க. இதுல கண்டு அப்படின்ற அந்த ரகசியத்தை மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு நாம் செபிக்கலாம். இந்த கண்டு அப்படின்னா
இப்போ இன்னொரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, என்ன, பகல்லே பசுமாடு தெரியாதா? தெரியாதான், நைட்ல இருட்டில் எறும்பு மாடு. எரும மாடை போய் தேட போகிறாங்கண்ணா. அதுக்கு எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, பகல் என்ன தெரியலையா, பசுமாடு. இப்போ வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே கஷ்டப்பட்டு ராத்திரி 4ஆம் ஜாமத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாயங்காலம் முடிஞ்சு ராத்திரி வந்து ராத்திரி உச்சக்கட்ட மிட் நைட்டில் வந்துட்டு இந்த 4ஆம் ஜாமன்னா எனக்கு தெரிந்து ஒரு 2-3 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் 4ஆம் ஜாமன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 4ஆம் ஜாமத்தில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் அவர்களை காண்கிறார். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் பீச்சுக்கு போயிருக்கிறீங்க? பகலில் பீச்சை போய் பார்த்தீங்க, ஐ மீன் இந்த பீச், இந்த கடற்கரை, அந்த இதெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக என்ன இருக்கும், கடைகள் இருக்கும், அந்த அங்கே பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கடற்கரையை நெருங்க நெருங்க, பீச்சை நெருங்க நெருங்க அந்த அலையினுடைய சத்தங்கள் கேட்கும். அழகாக எப்படி இருக்கும், நீல கலரில் வந்துட்டு அலைகள் வந்துட்டு எப்படி சின்ன சின்னதாக வரும். பிள்ளைகள் எல்லாமே அந்த கரையில் நின்று அந்த அலைகளோடு விளையாடுவாங்க. அது பார்க்கும்போதே ஒரு அழகா ஆண்டவருடைய படைப்பு அப்படி நேர்த்தியாக இருக்கும். இப்போ அப்படியே கொஞ்சம் ராத்திரி நேரம் ஒரு 6 மணி 7 மணி 8 மணிக்கெல்லாம் பீச்சுக்கு போனீங்க அப்படின்னா சத்தம் மட்டும்தான் கேட்கும். என்ன இருக்காது, என்ன இருக்காது, கடல் இருக்கும். ஆனால் கடலை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அது நல்லவ. அப்போ கடலை பார்க்க முடியாது இருட்டில். சரி, இப்போ இப்படி எடுத்துக்கலாமே, உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, டக்குன்னு வந்துட்டு நைட் டைமில் பவர் கட் ஆகிடுச்சு, பக்கத்தில் ஃபோன் இருக்கனால எடுக்கிறீங்க. இப்போ இருட்டாயிடுச்சு, ஃபோனையே எங்கே வச்சேன்னு மறந்துட்டீங்கன்னா என்ன ஆகிடும், தடவிடு. பக்கத்தில் இருக்கிற ஆள் கூட இருக்க தெரியாது. இப்போ இந்த 4ஆம் ஜாமத்தில் அவர்களை கண்டு அப்படின்னு சொல்லும்போது தான் தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய அதிசயம், இது எல்லாத்துக்கும் மேலே பார்க்க முடியாத சூழ்நிலையில் கூட தேவனுடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. ஆமென், ஆமென். இந்த 4ஆம் ஜாமத்தில் அவங்க நினச்சிட்டு இருந்த நினப்பு, ஆண்டவர் அங்கே தனியாக விட்டுட்டோம், நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லை, நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, நம்ம தான் காப்பாற்றிக்கணும்னு நினைக்கும் போது இல்லை 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 இல்லை, நான் ஒருத்தர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த 4ஆம் ஜாமத்தில் அவர்களை கடற்கரையில் நின்று தூரத்தில், நம்ம இருட்டில் பக்கத்தில் இருக்கிறது கூட தெரியல, அவர்களுடைய இருதயத்தினுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். ஆமென், ஆமென். சவுலுடைய சாமுவேல் கூட ஒரு இடத்துல சொல்றாரு, என்ன அப்படின்னா, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவங்க தண்டு வலிக்கிறது, பிரயாசப்படுகிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கரையில நின்று கண்டு. வசனம் சொல்லுகிறது, ஆகார் வந்துட்டு என்ன செய்யறா அப்படின்னா, தன் பிள்ளையை தூக்கிட்டு ஓடுறா. ஓடும் பொழுது அந்த இடத்துல பிள்ளைக்கு வந்துட்டு என்ன ஆகல, தண்ணி இல்லை. பிள்ளைய கீழே போட்டுட்டு கூப்பிடுறா, வேதனைப்படுறா. அப்ப ஆண்டவர் அங்க ஒரு ஊற்றை உண்டாக்குறாரு வனாந்தரத்தில். அப்ப அவர் சொல்றா, ரகாய் ரோயி, ரகாய் ரோயி, காண்கின்ற தேவன், என்னை காண்கின்ற தேவன். எத்தனை சொல்ல முடியும், என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஆமென், ஆமென். அப்படின்னா வனாந்திரத்துல யாருமே இல்லை, என் பிள்ளை சாக போறான், வழி தெரியல, ஒன்று தெரியும்,
அவரை நோக்கி பார்க்கும்போது தடுமாறி விழுந்து கிடக்கிறா. வனாந்திரத்துல ஒரு சொட்டு கூட தண்ணி கிடைக்காது. எத்தனையோ பேர் தவிச்சு செத்து போயிருக்காங்க. அவ சொல்றா, வனாந்திரத்துல கூட என்ன பின்தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறீர் ரகாய் ரோகி. புதிய ஏற்பாடு நாட்கள்ல கூட அவர் கரையில இருக்கிறாரு, அவங்க கடல்ல இருக்கிறாங்க. இங்க இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அந்த சீஷர்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு இருக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மற்றவங்க உங்களை நினைச்சு கூட எந்த காரியத்தை நீங்க கஷ்டப்படுகிற வேதனையை கூட மற்றவர்கள் வந்துட்டு யோசிக்காம இருக்கலாம். மற்றவர்கள் வந்துட்டு அதை குறித்து வந்துட்டு சிந்திக்காம இருக்கலாம். அந்த காரியத்தை குறித்து உங்களை அற்பமா நீலாம் என்ன அப்படின்னு நினைச்சிட்டு போயிருக்கலாம். நீலாம் நம்ம இருதயத்தில் இருக்கிறதான கஷ்டம் மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், வேதனை தெரியாம இருக்கலாம். ரகாய் ரோஹி, என்னை காண்கிற தெய்வம், என்னுடைய உள்ளம் திரியங்களை அறிகிற தெய்வம். அதான் நேத்தி பார்த்தோம்னா, உன்னுடைய உள்ளம் திரியங்களை அறிகிற தேவன். அவர் கண்டு அப்படின்னா இரவும் அவருக்கு பகல் தான். எல்லாரும் ராஜ் சமயங்களில் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறது, அவர் தூங்குறது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாலாம் ஜாமத்துல அவர் கண்டு கடலின் மீது நடந்து வருகிறார். கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து நினைப்பாங்க, சரி அப்படியா, போன் அடிப்பாங்க, பிரச்சனையா, சரி இப்ப பார்த்துக்கிட்டே இருங்க, நாளைக்கு வந்துடுறேன், சரி பொழுது விடிஞ்சோடனே வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை பிரச்சனைக்காக ஃபோன் அடிக்கிறேன். ஓகேங்க, சரிங்க, ஓகே, நான் என்ன செய்கிறேன் அப்படி ஃபோன் எடுத்துட்டு சரி ஓகே அப்படியா, சரி ரைட்டு, நாளைக்கு என்ன செஞ்சிடறேன், வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. உடனடியாக வராது. எரேமியா 33:3 போட்டிருக்கேன் அப்படின்னா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுமொழியாக ரிட்டன், உடனடி பதில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கடலின் மீது நடந்து வராரு. பிரச்சனை என்ன வேணாமா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில போராட்டம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு சூழ்நிலை நிமித்தமாக அவ்வளவுதான், என்னால முடியாது, என்னால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, என் சுய பலத்தினால ஓடிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த புயலின் மத்தியில கூட இன்னைக்கு அவர் உங்களை தேற்றுவதற்கு, உங்களை ஆற்றுவதற்கு, அதான் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான். எல்லாரும் அலறாங்க பாருங்க, ஐயோ அவங்களோட எண்ணம் ஆண்டவர் வரமாட்டார்னு வந்துட்டாரு. நம்மளோட எண்ணமும் சில நேரத்தில் என்ன, ஆமாம் போ, நான் செபிக்கிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் எல்லாமே செய்கிறேன், ஆனால் பதில் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் அவர்களும் தேவனோடு இருந்தவங்க தான். ஆனால் ஆண்டவர் அவங்க நடந்து வராரு, அவங்கள தேடி வந்து பார்க்குறாரு. ஆனால் என்ன செய்கிறாங்க, ஒரு காரியத்திலையும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், ஆனால் நம்மளுடைய காரியத்தில் நம்பிக்கை இல்லை. என்னோடு நீர் இருக்க என் படகு மூழ்கிடுமோ, என்னோடு நீர் இருக்க என் படகு மூழ்கிடுமோ, கரை சேர்த்திடுவார், கலங்காதே, கரை சேர்த்திடுவார், கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, சொல்லுங்களேன், ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, என் மகளே, இன்னும் இன்னும் பயம்
சேர்த்திடுவாய், கலங்காதே. கரை சேர்த்திடுவாய், கலங்காதே. ஆண்டவர் சொல்றாரு, அவர் கலக்கம் அடைகிறாங்க, வேதனை அடைகிறாங்க, என்ன செய்யறதுன்ற ஒரு பதற்றம் அவனுடைய இருதயத்தில் காணப்படுகிறது. ஆனா அந்த சூழ்நிலையில கூட அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் ஊட்டுகிறாரு. என்ன நம்பிக்கைன்னா, திடன் கொள்ளுங்க, நான் தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை ஒரு சோர்வுக்குள்ளார நீங்க கடந்து போகலாம், பிரச்சனைக்குள்ளார கடந்து போகலாம், போராட்டத்துக்கு ஊடாக நீங்கள் கடந்து செல்லலாம். நீங்க ஆண்டவர் என்ன மறந்துட்டாருன்னு நினைக்கலாம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலன்னு நினைக்கலாம், நான் படுகிற பிரயாசத்தை அவர் அறியாம இருக்கலாம் நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். கட்டாயம் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறாரு. கட்டாயம் உங்களுக்கு அவர் பதில் கொடுக்க வல்லவர். திடன் கொள்ளுங்க, பயப்படாதீங்க, எதை குறித்து கலங்காதீங்க. அன்றைக்கு ராஜ் சாமத்தில் 4ஆம் மணி தியாலத்துல ஒரு கடல் மீது, ஏன் இங்க இருந்தே ஒரு அற்புதத்தை செய்திருக்கலாம்ல. கரையில நின்றுட்டு காற்றையும் கடலையும் இல்ல, அங்க போறாரு. ஏன் போறாரு? நான் உங்க கூட இருக்கிறேன். நீங்க என்ன மறந்துடலாம், டேய் பேதுரு நீ என்ன மறந்துடலாம், சீஷர்ல நீங்க என்ன மறந்துடலாம், ஆனா நான் உங்களை மறக்கவே மாட்டேன், நான் உங்களை மறக்க மாட்டேன், நான் உங்களை மறக்க மாட்டேன். அற்புதத்தை கரையிலே நின்றுட்டு கையை நீட்டி காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே அமைதியில ஆறு, ஒரு செகண்ட் ஆயிருக்குமா? ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு கடல்ல நடந்து வந்து தன்னை காட்டணும் அப்படின்னா, நீங்க ஒருவேளை மறந்துடலாம். ஆண்டவர் இந்த சூழ்நிலை என்னை தேடி வருவாரா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களோட இருதயத்தில் வந்துடலாம். நான் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக வருவேன் அப்படின்றத அன்றைக்கு நிரூபித்தது போல இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நிரூபிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல திடன் கொள்ளுங்கள். நான் தான், பயப்படாதீங்க. அவர் கண்டு, அவர் ரகாய் ரோகி, அவர் நம்மளை காண்கிற தேவன். இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசி இருக்கிறார். தேவன் இன்றைக்கு உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். அவருடைய சத்தம் உங்கள் மத்தியில வந்திருக்கிறது. ஆமென். எங்களோடு நீர் இருக்கிற தயவுக்காய் நன்றி, எங்களோடு பேசுகிற தயவுக்காய் நன்றி. நீ எங்களை தேடி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களை தேடி வந்திருக்கிறீங்க, எங்களை வாழ வைக்க விரும்புறீங்க. பிரசனத்தின் கருத்துக்களை எங்களை நாங்கள் மூடி பாதுகாக்கிறோம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் என்ன எதிர்பார்ப்போடு வந்தாங்களோ, தேவன் அந்த எதிர்பார்ப்பை நீ நிறைவேற்றுவீரா. பிரசனத்தின் கருத்துக்களை நாங்கள் மூடி எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. நாங்கள் திடனாக இருக்க, பலனாக இருக்க இன்னும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. தாழ்த்தி விரும்பிக்கிறோம் செம்கிழமை எங்கள் நல்ல பிதாவே. நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் இந்த இணைப்பின் வாயிலாக இணைந்திருக்கிறதான ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்தோடும் அவர்கள் செய்கிற வேலையோடும் இருந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ
ஒரு காணிக்கை பாடலை பாடும்பொழுது உதாரணமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா காணிக்கை செலுத்தலாம். ஆன்லைனில் இணைந்திருக்கிற நீங்கள் விருப்பப்பட்டால் கட்டாயமாக இல்லை, விசனமாயும் அல்ல, உற்சாகமாக நீங்கள் எங்கள் ஊழியத்தை தாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக எங்களுக்கு நாங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் போடுவோம். கர்த்தர் அதில் கீழே நம்ம போடுவோம். ஸோ நீங்கள் அதை உற்சாகமாக கொடுக்க விரும்பினால், எங்கள் ஊழியத்தை தாங்க விரும்பினால் அதை நீங்கள் செயல்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.